இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம்? இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லையே. எதை நீ தப்புன்னு சொல்ற? இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் சொல்றேன். இது பாரு, ஸ்ரீஜா என்ன லவ் பண்றா, நானும் அவளை மனசார லவ் பண்றேன். ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நத்திங் ராங் இன் இட். ஓகே? புடிச்சவங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியாம பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்கல்ல, உங்க அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? ஹலோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் தாலி கட்டின உடனே ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிப்பாட்ட போறது கிடையாது. கல்யாண மண்டபத்துல நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகே? ஐயோ விஷால், அததான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் விஷால். நான் நோ சொன்ன பிறகு நீங்க அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீஜாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்ப ஏன் பண்ணணும் விஷால்? இது அவளோட நம்பிக்கைக்காக தான். இத செஞ்சுட்டா அவ கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான். அது அவ நம்பிக்கைக்காக தாலி கட்டுறேன். ஓகே? சரி, ஒருவேளை நீங்க தாலி கட்டி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் எப்படியாவது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா? இசை, அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன். நீ கிளம்பு, எனக்கு நேரம் இல்ல, நான் போகணும். ஸ்ரீஜா எனக்காக வெயிட் பண்றான். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. நீங்க பண்ண போற விஷயத்தோட பின்விளைவை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா சொல்ற வார்த்தையை கூட மீறக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நீங்க. அவங்களுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது எவ்வளவு பெரிய டெசிஷன். தன்னோட புள்ள தனக்கே தெரியாம கல்யாணத்தையே பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் ஃபுல்லா என் மகன் என்ன நம்பலன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி அவங்க இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்ட்டியா இருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்களும் அத்தையும் சகஜமா பேசிக்க முடியும். நான் வேணா மறுபடியும் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். உங்க அண்ணனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க அம்மாவை பழி வாங்காதீங்க. பாவம், அவங்க தாங்க மாட்டாங்க. நிதானமா யோசிங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து அம்மா மனசு நோகடிக்கிறது சரியான ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு யோசிங்க ப்ளீஸ். ப்ளீஸ். சரி. ஸ்ரீஜா, வா போலாம். விஷால், இந்த தலையை கட்டு. நோ ஸ்ரீஜா. என்னடா இப்படி சொல்றான் இவன்?